Hi, hello, welcome to Maximum channel 12 CBSE Mathematics 13 chapter probability. So probability நம்ம 13.2 பார்த்துருக்கோம் ஆல்ரெடி 7 சம் பார்த்தாச்சு இப்போ 8 to 11 பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ லெட் A and B the independent events. With P of A, P of B கொடுத்துட்டாங்க. Find P of A intersection B, A union B, P of A given B, P of B given A. So easy direct sum. A intersection B na P of A into P of B. So 0.3 into 0.4, 0.12. A union B na P of A plus P of B minus P of A intersection B. So அப்படியே substitute பண்ணது 0 plus 3, 0.3 plus 0.4 minus 0.1. Okay, minus 0.1. 0.1. Let's say A given B na formula தெரியும் P of A intersection B by P of B. So P of A intersection B is 0.1 by 0.4. That's 0.4. So I say B given A. Okay, அப்ப P of B intersection A என்ன ஒண்ணுதான் A intersection B நாலும் B intersection A நாலும் by P of A 0.1 to the 0.3 0.4. So that's அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போடுறது ரெண்டு காரணம் நமக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி இண்டிபெண்டன்ட் காரணம் நமக்கு தெரியும். So right sum A and B are two events such that P of A கொடுத்தாங்க P of B கொடுத்தாங்க P of A intersection B கொடுத்தாங்க find two not A and not B. Not A னா A dash, not B னா B dash. ஓகேவா? அப்போ நீட்டு கொடுத்தாங்க அப்போ intersection A dash intersection B dash. ஸோ அதோட காரணம் இருக்கு B நீங்கள் படிச்சிருக்கீங்க. So அதுபடி பார்த்தீங்கன்னா A dash intersection B dash equal to A union B the whole dash. A union B the whole dash is 1 minus A union B. So P of A union B. Simple. So A union B இந்த கொடுத்தேன் அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஃபார்முலா P of A plus P of B minus P of A intersection B. So P of A minus P of B வந்து 1 by 2 minus 1 by 8. ஓகேவா? ஸோ 4க்கு 2க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 தான் 4 நான் போட்டிருக்க மாதிரி போகணும்னு அவசியம் இல்லை நீங்க உங்க வேலை சிம்பிளிஃபை பண்ணி போடலாம் ஃபுல்லா 8 நீங்க நீங்கள் போடலாம் 8னா என்ன வரும் 2 வரும் என்ன வரும் 4 வரும் 6 மைனஸ் வந்து 12/8. ஸோ இங்க 1 இருக்கா இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5/8 1 minus 5/8 3/8. ஸோ ஓகே அடுத்தது 10th sum ஈவன்ஸ் A and B வச்சுது P of A கொடுத்துட்டாங்க P of A B கொடுத்துட்டாங்க நாட் A ஆர் கொடுத்துருக்காங்க அப்போ அது யூனியன் A dash யூனியன் B dash அடுத்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்டா இல்லையான்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ A dash இதுவும் டிமார்க்கெல்லாம் தான் A dash யூனியன் B dashனா A intersection B தான் ஹோல் dash அப்போ 1 minus A intersection B 1 minus P of A intersection B. ஓகேவா அங்கே என்ன கொடுத்துட்டாங்க 1/4 அப்போ A intersection B கண்டுபிடிக்க வேண்டியதுதான் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 minus 1/4 அப்போ 3/4. இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்னா P of A intersection B equal to P of A into P of B. ஸோ P of A 1/2 P of B அது 7/12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7/24. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது அப்போ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட் அது கிடையாது. So 11th sum given two independent events A and B such that P of A கொடுத்துட்டாங்க P of B கொடுத்துட்டாங்க find P of A and B. A and B na A intersection B. A and not B na A intersection B dash. P of A or B na A union B. Neither A nor B. ஓகேவா எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கு A and B உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்டர்செக்ஷன் அப்போ P of A into P of B 0.3 into 0.6 0.18. A and not B na A intersection B dash இதுக்கு ஃபார்முலா இருக்கு P of A minus P of A intersection B. So 0.3 minus 0.18 மைனஸ் பண்ணீங்கன்னா 0.12. அடுத்து P of A or B na P of A union B. P of A plus P of B minus P of A intersection B. So 0.3 plus 0.6 minus 0.18. So மைனஸ் பண்ணீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.72. neither A nor B அப்போ A dash intersection B dash அப்போ ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம் P of A union B
the whole dash. அப்போ 1 minus P of A union B. இப்போ 1 minus 0.72. A union B இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ 1 minus 0.72. இந்த 4 ஃபார்முலாவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு, இது புதுசு. P of A intersection B dashனா P of A minus P of A intersection B. அடுத்து neither A nor B ரெண்டுமே கிடையாது. A dash intersection B dash. Thank you.